உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 30/5/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கரிநாள் கீழ்நோக்கு நாள், வைகாசி விசாகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம், இருப்பு 2 நாழிகை 27 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 நிமிடங்களுக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:54 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று நாள் முழுவதும் சிவம் நாமயோகம். கரணம் இன்று பிற்பகல் 12:54 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:18 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. ரேவதி, அஸ்வினி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் அகன்று சந்தோஷங்கள் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் வைகாசி விசாகம், முருகப்பெருமான் அவதரித்த தினம். ஆகவே இன்றைய தினம் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானிற்கு அபிஷேக ஆராதனைகளில் பங்கு கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி உங்கள் மனதை மகிழ்விக்கச் செய்யும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது அஷ்டமஸ்தானம் என்கிற 8ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சந்திராஷ்டமம் உள்ளது. எடுக்கும் காரியங்களில் கவனம் அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது நிதானமாக கையாளுவது உச்சிதம். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நன்மை. மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனம். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.
அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் எண்ணங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள். உங்களது களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில சலுகைகளை பெறலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கலாம். வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கடக ராசினியர்களே, இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அச்சுறுத்தல்கள் விலகும். கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களில் மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அதேபோல் இன்றைய தினம் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு முக்கியமாக சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து சில விஷயங்களில் தனி கவனம் செலுத்துவீர்கள்.
கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் மிகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத வருமானம் ஒன்று இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரலாம். அதனால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி வரலாம். எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்படுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் நீங்கள் தந்தையாருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டி வரலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களது தாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நூதன பொருட்சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தான், அதாவது
உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் கூடும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் சோதனையான நாள் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் இருக்கும் குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள். சந்திராசிரமம் விலகி இருப்பதால் சந்தோஷமான செய்திகள் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மருத்துவ செலவுகள் குறையலாம். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7.